நீங்க கமர்ஷியல் டைரக்டரா ஆரம்பிச்சு ஒரு 4 படம் பண்ணிட்டீங்க. ம் பண்ணதுக்கு அப்புறம் பழனின்னு ஒரு படம் காதல் நாயகனா இருந்த பரத்த வந்து வேற ம் ஒரு பரிமாணத்துல மாத்துனவர் நீங்க. ம் அந்த நம்பிக்கை எப்படி சார் வந்தது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி காதல் படங்கள்லாம் அவர் தொடர்ந்து பண்ணி வந்தாரு. அது எப்படி வந்துச்சுன்னா, நல்ல கேள்வி. திருப்பாச்சி பெரிய ஹிட்டு, சிவாசி பெரிய ஹிட்டு, அ திருப்பதி பெரிய ஹிட்டு, தர்மபுரியும் பெரிய ஹிட்டு. இந்த வெற்றியில எனக்கு என்ன பங்கு? என்னால ஓடிச்சா? இல்ல பெரிய ஹீரோவ வச்சு பண்ணோமே அவங்களுக்கா ஓடிச்சா? நம்ம உண்மையிலேயே ஒரு முழுமையான டைரக்டரா? இத்தனை கேள்வி வந்து நின்னுச்சு. அப்போ விஜய் சார் வச்சு, அஜித் சார் வச்சு, விஜயகாந்த் சார் வச்சு தான் நம்ம வெற்றி அடைஞ்சோமா? வரும்ல. நமக்கு நம்ம டைரக்டரா என்ன நம்மள எப்படி ஃபீல் பண்ணிக்கிறது? திருப்பாச்சி விஜய்க்காக ஓடியிருக்கலாம். அஜித்துக்காக திருப்பதி ஓடியிருக்கலாம். பேரரசுக்காக ஓடிச்சா? டவுட் வரும். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன், ஒரு லிஸ்ட்டு போட்டேன். ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித்து, விஜய், விஷால், லிஸ்ட்டு போட்டே வரேன். சிம்பு, தனுஷ், ஆர்யா. இது போடும்போது ஆர்யாவுக்கு கீழே கடைசியா பரத் இருக்கார். அந்த கீழே அந்த பரத்தை அப்படியே ரவுண்ட் பண்ணேன். இவர் வச்சு ஹிட்டு கொடுத்தா நம்ம டைரக்டர். அப்போ தான் நம்ம வெற்றியை நம்ம நம்ம ரசிச்சுக்கலாம். அப்படி சூஸ் பண்ணது தான் பரத். அப்புறம் தான் பழனி. ஓகே, நம்ம அண்ணன் தங்கச்சின்னா விஜய், மல்லிகன் போடலாம். பரத் சின்ன ஹீரோ. அப்போ இவருக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் சரி போகிற அப்போ அக்கா தம்பி ஆகிரு. தம்பிங்கும்போது ஒரு வளர்ந்து ஒரு ஹீரோ செட் ஆகிருவாப்புல. பழனின்னு அந்த பரத் முடிவுனதுக்கு அப்புறம் தான் நான் அக்கா தம்பின்னு ஒரு சாப்டர் எடுக்கிறேன். அப்புறம் குஷ்பு அக்கா, தம்பி பரத். நான் என்னையை டெஸ்ட் பண்ணிக்கிறக்காக எடுத்த படம் தான் பழனி. அந்த ஹிட்டு தான் எனக்கு ஓகே ஒரு முழுமையான திருப்தி தந்தது. எனக்கு திருப்பாச்சி சிவாசி படத்தோட பழனி பட வெற்றி தான் எனக்கு முழுமையான திருப்தி கொடுத்தது இயக்குனராக.